நம்ம இலக்கியா இருந்துட்டு எல்லாமே நல்லபடியா போய்க்கிட்டு இருக்கு. இதுல எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. நல்லபடியா வந்து போதுன்னா, இந்த ஒரு பூஜை நடக்க போகுது அப்படின்ற மாரி நெனச்சுட்டு இருந்தாங்க. ஆனா கடைசியில நம்ம இலக்கியாவும், ஜானகியும் பயங்கர அதிர்ச்சியோட நின்னுட்டு இருக்காங்க. ஏன்னா இலக்கியா இருந்துட்டு இந்த ஒரு ஃபங்ஷன் வந்து நல்லபடியா முடிஞ்சுச்சு அப்படின்னா, எல்லாமே நல்லபடியா முடிஞ்ச மாதிரி அப்படின்னு நெனச்சாங்க. அதே மாதிரி நம்ம ஜானகியோட பேர்ல வந்து பாத்தீங்கன்னா, இப்போ வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறதுனால, அத வச்சு வந்து பாத்தீங்கன்னா, இன்னமும் ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனிய தொடங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நிலத்த வச்சு தான் நம்ம கௌதம் வந்துட்டு அதுக்கு அடிக்கல் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நெனச்சாங்க. அந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்றதுக்காக. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து அந்த அபார்ட்மெண்ட்லாம் கட்டி விக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சந்தோஷமா இருந்துட்டுருந்தாங்க. இப்போ அதுக்கும் இவ்ளோ பெரிய தடங்கல் வந்து நின்னதுக்கு அப்புறமா, நம்ம இலக்கியாவுக்கும், ஜானகிக்கும் பயங்கரமான அதிர்ச்சி. ஒரு பக்கம் ஜானகி வந்துட்டு பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. என் பேர வச்சதுனால தான் இப்படி ராசி இல்லாம போயிடுச்சோ அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு பக்கம் வந்து ஃபீல் பண்ண போறாங்க. ஆனா எல்லாத்தையுமே தாண்டி நம்ம இலக்கியா இருந்துட்டு இந்த பிரச்சனைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு முடிவு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா சொல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா தேடுவாங்க. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இலக்கியா இருந்துட்டு கௌதம் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சொன்னாங்க. இன்னையோட வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா கஷ்டமும் நமக்கு வந்து தீரப்போகுது அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம கோபாலகிருஷ்ணன் சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெரிய நல்ல மனசு. இவ்ளோ பெரிய இடத்த, அதுவும் இவ்ளோ வந்து பார்த்தீங்கன்னா, மெயின் இடத்துல இருக்கிறதுக்கு இடத்த வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பேருக்கு குடுத்துருக்காங்களே! அப்டின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி, இங்க ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷப்பட்டாங்க. ஆனா கடைசில அங்க வந்த அந்த போலீஸ், அது மட்டும் இல்லாம கூட வந்த அந்த ஆள், இவங்க எல்லாருமா சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கௌதம் கிட்ட, அதாவது அந்த போலீஸ் வந்து சொல்றாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த பூஜைய, அதாவது கௌதம் வந்து சொல்றாரு, இந்த பூஜையெல்லாம் உங்களால தடுத்து நிறுத்த முடியாது. அது மட்டும் இல்லாம கோபாலகிருஷ்ணன் சார், "என்ன சார் இது? உங்க பேர்ல தானே வந்து பார்த்தீங்கன்னா நிலம் இருந்துச்சு. என் பேர்ல தான் இப்போ ரெஜிஸ்டர் பண்ணியாச்சுல்ல. அப்புறம் என்னாச்சு? எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து அவங்க நிலம்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க." அப்படி இப்படின்றமா வந்து கேட்கும்போது, கடைசியா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அவரும் வந்துட்டு, "அதான்பா எனக்கும் தெரியல. இது என் பேர்ல தான் இருந்துச்சு. நான் உன் பேர்ல தான் மாத்துனேன். ஆனா இப்போ இவங்க என்னடான்னா, அவங்க நிலம்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. இதுல ஏதோ தில்லுமுல்லு நடந்திருக்கு." அப்படின்னும்போது கௌதம் சொல்றாரு, "நான் இந்த ஒரு இத வந்து பார்த்தீங்கன்னா, இது பண்ண போறேன். அதாவது இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நான் எப்படியாச்சும் வந்து இந்த ஒரு ஃபங்ஷன் நடத்திருவேன். இந்த பூஜைய நான் நடத்த தான் போறேன். உங்களால பண்ண முடியறத பண்ணிக்கோங்க." அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. ஆனா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த போலீஸ் இருந்துகிட்டு, "ஆ இல்ல கௌதம், நீங்க வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டுருக்கீங்க. இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் பேர்ல இருக்கு இந்த இடம். அதனால நீங்க அந்த ஒரு தப்ப மட்டும் பண்ணிடாதீங்க. தயவு செஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க என்ன பண்றீங்க, ஒண்ணே ஒண்ணு பண்ணுங்க. அந்த பூஜைய விட்டுட்டு நீங்க கிளம்புறது தான் பெட்டரு. இல்ல நான் இந்த பூஜைய செஞ்சு தான் ஆகுவேன் அப்படின்னா, உங்கள அரெஸ்ட் பண்றதுக்கு கூட நான் தயாரா இருப்பேன். ஏன்னா இந்த இடத்த வந்து நீங்க இல்லீகலா வந்து பார்த்தீங்கன்னா ஆக்கிரமிச்சிருக்கீங்க." அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க கேஸ் குடுத்துருக்காங்க. அந்த கேஸ எடுக்கிறத தவிர எனக்கு வேற வழி தெரியல. அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த போலீஸ் வந்து சொல்ல போறாங்க. இத கேட்டு நம்ம இலக்கியாவும், ஜானகியும் பயங்கர அதிர்ச்சியோட இருக்கிறது மட்டும் இல்லாம, இப்போ என்ன பண்றது, ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியாமயும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்க போறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.